ஜப்பானில் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தலைமையிலான ஆட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வந்தது. ஊழல் மற்றும் மோசடி புகார்களில் சிக்கிய கிஷிடாவின் ஆட்சியில் விலைவாசி உயர்வு, அரசியல் சர்ச்சைகள் ஆகியவற்றால் ஜப்பான் மக்கள் அதிருப்தியில் இருந்தனர். இதனால் மக்களுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் சுமூகமான ஆட்சியை தம்மால் வழங்க முடியாது என கூறி பிரதமர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக கிஷிடா ஆகஸ்ட் மாதம் அறிவித்திருந்தார். அதன்படி கிஷிடா பதவி விலகிய நிலையில் ஆளும் கட்சியின் சார்பாக புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான உட்கட்சி தேர்தல் செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு இந்த முறை பிரதமர் வேட்பாளராக நிற்க 9 பேர் போட்டியிட்டனர். அதில் 3 பேர் இறுதிப் பட்டியலுக்கு தேர்வாகிய நிலையில் 67 வயதான ஜப்பானின் முன்னாள் ராணுவ அமைச்சர் ஷிகரு இஷிபா அதிக வாக்குகளை பெற்று பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜப்பானின் டோட்டேரி கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த இவர் அரசியல் குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர். 1986ஆம் ஆண்டு தனது 29வது வயதில் LDP நாடாளுமன்ற உறுப்பினரான இஷிபா பாதுகாப்பு மட்டுமின்றி விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவிகளையும் வகித்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு தேர்தலில் அப்போதைய பிரதமர் ஷின்சோ அபேவை எதிர்த்து தோல்வியை சந்தித்தார். கட்சியின் அதிருப்தி குரலாகவும் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தியதாகவும் இவரை பற்றி அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தனது 38 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் பாதுகாப்பு விவகாரங்கள் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்காக அதிக கவனம் செலுத்தியவர் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனா மற்றும் வடகொரியாவால் அதிகரித்து வரும் ஆபத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் இஷிபா தற்போது ஜப்பானின் பிரதமராக ஆகியிருக்கும் நிலையில் இஷிபா அவற்றை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பது ஜப்பான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.